சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சியை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது துவக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சியானது தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்திருக்கிறார். இதில் அமைச்சர்கள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியை தற்போது இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். பூங்காவை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. 8 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு தாவர வகைகள் கொண்ட பூங்காவாக செம்மொழி பூங்கா திகழ்ந்து வருகிறது. இந்த மலர் கண்காட்சி நடத்த தோட்டக்கலைத்துறை சார்பில் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். குழந்தைகள் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்த பல மலர்களால் இங்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களால் இந்த மலர் கண்காட்சி உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரியவர்களுக்கு வகையில் வடிவங்களால் மலர் கண்காட்சி இங்கு திட்டமிடப்பட்டு அந்த மலர் கண்காட்சி சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. மலர் கண்காட்சி சென்னை எப்படி இருக்கும் என சென்னை சார்பில் இந்த மலர் கண்காட்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது மலர் கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேதி வரை சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்பட இருக்கிறது. வரை தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கும் அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு அதற்கான கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் குழந்தைகளுக்கு 75 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. உடனேயே ஏராளமான பொதுமக்கள் கண்காட்சியை காண்பதற்கு இங்கு காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சேகர் பாபு, தோட்டக்கலைத்துறை சார்பான அதிகாரிகள், தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த மலர் கண்காட்சியை தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடத்தப்பட இருக்கிறது. சார்பில் சென்னையில் நடத்தப்படக்கூடிய 3வது மலர் கண்காட்சியாக இந்த மலர் கண்காட்சி இருந்த போதிலும் கூட வெளியே அதாவது ஏற்கனவே தான் கடந்த 2 முறை மலர் கண்காட்சி நடத்தப்பட்டது. இந்த முறை செம்மொழி பூங்காவில் உண்மை அதாவது இருக்கக்கூடிய மலர்கள் அவ்வாறே வைத்து மலர் கண்காட்சி என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு ரகங்களில் அதே போன்று பல்வேறு கண்கவர் வண்ணங்கள்